ஒரு கதை சொல்லட்டுமா ப்ரோ? ஒரு வெடிய பத்தடிச்சு திமுக வந்து இப்படி தூக்கி போட்டாங்க. ஆனா அது கொஞ்ச நேரம் உயர போய் நின்று பொறுமையா உயர போயிட்டு வந்து இப்போ அவங்க முதுகுக்கு பின்னாடியே வந்து விழுந்திருக்கு. என்ன சொல்றேன் அப்படின்னு புரியலையா? தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பேரு அந்த கூட்டம் அதெல்லாம் கிடைக்கிறப்போ திமுக என்ன நினைச்சாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் பிரிக்க போற ஓட்டு வந்து அதிமுகவுடைய ஓட்டு. ஸோ தமிழக வெற்றி கழகம் இங்க வளர வளர அதிமுகவுடைய ஓட் பேங்கிங் அப்படிங்கிறது உடஞ்சிக்கிட்டே இருக்கும். திமுகவோட அந்த சாலிட் ஓட் பேங்கிங் இருக்குல்ல, அதுல விஜயால 1% கூட கைய வைக்க முடியாது. ஸோ தமிழக வெற்றி கழகம் வளர்ந்தா அது அதிமுகவுக்கு பேர் ஆபத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திமுக சந்தோஷத்துல இருந்தாங்க. விஜய் என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்தாங்க. பட் இப்போ அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க தூக்கி போட்ட வெடி அவங்க முதுகுக்கு பின்னாடியே வந்து அவங்க காலுக்கு கீழே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. திமுக அங்கேயும் இங்கேயும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்ற, ஏன்பா அப்படின்னா, திமுக என்ன நினைச்சாங்க அப்படின்னா, திமுகவுக்கு எப்பொழுதுமே சாலிடா கிடைக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னா மைனாரிட்டி பீப்புள் ஓட்டு தான். பட் மைனாரிட்டி பீப்புளோடைய அந்த பார்வை அப்படிங்கிறது விஜய் பக்கம் திரும்பி இருக்கு. இதை எப்படிப்பா சொல்ற அப்படின்னா, மற்ற டேட்டாஸ் மற்ற விஷயங்கள்லாம் சொல்றதை தாண்டி விஜயே அதை நம்புறார். ஏன் அப்படின்னா, பெரம்பூர் தொகுதியை அவர் தேர்ந்தெடுக்க காரணம் அங்க இருக்கக்கூடிய அவருடைய மதத்தை சார்ந்த மக்கள் அதிகமா இருக்காங்க. திருச்சி கிழக்க அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் அதே தான். ஸோ விஜயே அந்த மைனாரிட்டி பீப்புள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்புறாரு. அதுவும் அவரே அந்த தொகுதியில நிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட % ஆஃப் ஓட்டு அப்படிங்கிறது விஜய்க்கு வரப்போகிறது அப்படிங்கிறது சாலிடான விஷயம். அப்பனா திமுக இங்க பெருசா நம்பக்கூடிய விஷயம் மைனாரிட்டி பீப்புள் ஓட்டு. அந்த ஓட்டு உடஞ்சி விஜய்க்கு போகுது அப்படின்னா திமுகவுடைய நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ஏன்னா திமுக காலங்காலமா நம்பி காலங்காலமா சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் மைனாரிட்டி பீப்புள் ஓட்டு. ஸோ அந்த ஓட்டை விஜய் உடைப்பாரா அப்படின்னா, நடக்கக்கூடிய களத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், விஜய் டார்கெட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பாக்குறப்போ, அவரு படிக்கிறப்போ ஜோசப் விஜய் அப்படின்னு படிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் பாக்குறப்போ மைனாரிட்டி பீப்புளுடைய ஓட்டு அப்படிங்கிறது திமுக கிட்ட இருந்து உடஞ்சி விஜய்க்கு கொஞ்சமாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 12% ஓட்டு திமுக மைனாரிட்டி பீப்புள்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதுல ஒரு 4% ஓட்டியாவது விஜய் உடைச்சி எடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மைனாரிட்டி பீப்புளுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாம இருந்தது. எப்பொழுதுமே திமுக வந்து அங்க போனீங்கன்னா அங்க பாருங்க பிஜேபி இருக்கு அப்படிங்கிற பூச்சாண்டியை வச்சு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்களுடைய மைண்ட் செட் மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும்ல. கிறிஸ்துவ மக்கள் வந்து எல்லாரும் தமிழ்நாடு வந்து எத்தனையோ சிஎம் பார்த்துருச்சு, ஆனா ஒரு கிறிஸ்டின் கூட சிஎம் ஆக முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள என்னதான் எல்லாம் ஒன்னா இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள இருக்கும்ல. நாம இப்ப சொல்றோம்ல, என்னதான் இந்தியா முழுக்க பிரதமர் வந்தாலும் இந்தியாவிலேருந்து ஒரு பிரதமர் உருவாக முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் உருவாக முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குல்ல, அப்பப்ப பேசுறோம்ல. சோ அதே மாதிரி ஒரு எண்ணம் அவங்க கிறிஸ்தவ மக்களுக்குள்ளேயும் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இல்ல. சோ அப்படி யோசிச்சு அந்த மக்கள் சரி நம்ம விஜய ஒரு டைம் ஆதரிச்சு பார்ப்போமே, திமுகவுக்கு இத்தனை முறை ஓட்டு போட்டு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பா திமுகவுடைய ஓட்டு அப்படிங்கிறது நிறையவே இங்க உடையும். இது ஒரு விஷயம். திமுக ஓட் பேங்கிங்ல விஜய கைய வைக்கிறதுக்கு இது ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு அப்படிங்கிறது இயல்பாவே விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படிங்கிறது விஜய் களத்துக்கு வந்தப்பவே பேசப்பட்ட விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த கட்சியை சார்ந்தவங்க நிறைய பேர் விஜயோட ஃபேன்ஸா இருக்காங்க, விஜயோட ஃபாலோவர்ஸா இருக்காங்க. ஸோ திரும்ப ரொம்ப நாளா அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அமைதியா இருக்கப்போ புதுசா ஒரு ஆப்ஷன் வரப்போ அவங்க போவாங்க அப்படின்னு நானே சொல்லியிருந்தேன். பட் இப்போ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இங்கேருந்து இங்க கன்வெர்ட் ஆகிறது அதிகமாயிருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம திருமாவளவன் அவர்களுக்கு நம்ம திமுக கூட்டணியில கொடுக்கக்கூடிய மரியாதை, அதனால் திருமாவளவன் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனை ஒரு அரசியல் தலைவராகவே திமுக பார்க்கல அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களுடைய குழப்பத்துல நம்ம புரிஞ்சிக்க முடியும். திடீர்னு கோவப்பட்டு காட்டுமன்னார்குடி தொகுதியில நானே நிப்பன்னு சொல்றதும், அடுத்த 2 நாள் கழிச்சு இல்ல நான் நிக்கலன்னு பின்வாங்கிறதும், விசிகா நபர்களுக்கு சீட்டு கொடுக்காம, அதாவது விசிகான்னு சொல்லிக்கொண்டு திமுக நபர்களாக செயல்பட்டவங்களுக்கு சீட்டு கொடுக்காம காங்கிரஸ் நபரை சேர்ந்தவருக்கு சீட்டு கொடுக்கறதும். ஸோ இந்த குழப்பத்தெல்லாம் பார்க்குறப்போ
இயல்பாவே ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பயணிக்கக்கூடியவங்க அந்த தொண்டர்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்ம தலைவருக்கு அங்க மரியாதை இல்லை, நம்ம தலைவரையே மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஸோ நாம ஏன் நம்ம தலைவருக்கு ஓட்டு போடணும், ஒரு சான்ஸ் புதுசா எடுத்து பார்ப்போமே அப்படின்னு விஜயை நோக்கி அவங்க போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ இப்படி திமுக ஒரு கணக்கு போட அரசியல் இந்த மாதிரி கணக்குகள் அந்த முடிச்சுகள் அப்படிங்கிறது மாறும். திமுக என்ன கணக்கு போட்டாங்க அப்படின்னா, ஏடிஎம்கேவோட ஓட் பேங்கிங்கை வந்து விஜய் வந்து ஒரு 10% 8% அடிச்சு எடுத்துட்டு போயிடுவாரு, ஸோ நாம ஈஸியா இங்க வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் விஜய்க்கு பெரிய அழுத்தம் அப்படிங்கிறத கொடுக்காம ஓரளவுக்கு விஜய் வளர்ந்தா பிரச்சனை இல்லை, அழுத்தமே கொடுத்தாலும் விஜய் வளர்ந்தா பிரச்சனை கிடையாது அப்படின்னு திமுக நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ விஜய் வளர்ந்திருக்க அந்த ஹைட் அப்படிங்கிறது திமுகவுடைய ஓட் பேங்கிங்ல தான் இவ்வளவு உயரம் விஜய் வளர்ந்திருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ இந்த விஷயத்த பாக்குறப்போ திமுக ஏற்கனவே ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா 5 வருஷம் அவங்க கொடுத்துருக்க அந்த ஆட்சியில இருந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு பார்த்தோம்னா திரும்ப அவங்க ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டேட்டாவும் மாறினதுனால அதிமுக விஜய் காலி பண்ணுவார் அப்படிங்கிற டேட்டா முழுசா திமுக பக்கம் மாறினதுனால ஸோ இனிமே சுத்தமா களத்துல வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, அதுக்காக விஜய் வந்து அதிமுக ஓட்டை சுத்தமா உடைக்கவே மாட்டாரா, இல்ல பிஜேபி ஓட்டை சுத்தமா எடுக்கவே மாட்டாரா அப்படின்னா எடுப்பாரு. ஆனா நான் விஜய்க்கே போட்டே தான் தீர்வேன் அப்படின்னு வெறியா போய் போடுறதுக்கான காரணம் அதிமுக ஃபாலோவர்ஸுக்கோ பிஜேபி ஃபாலோவர்ஸுக்கோ கிடையாது. ஆனா மைனாரிட்டி பீப்புளுக்கோ இல்ல விசிகா நபர்களுக்கோ நான் புதுசா ஒரு ஆப்ஷனை எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இவங்களே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப அதிமுகவில் இருந்த விஜய் ஃபேன்ஸ் வேணா இங்க போய் போடலாம் சிலர், அதே மாதிரி பிஜேபியில இருந்த சில விஜய் ஃபேன்ஸ் வேணா இங்க போய் மாத்தி போடலாம். ஆனா ஒட்டு மொத்தமா அப்படியே பல்கா மாறுவாங்களா அப்படின்னா மாற மாட்டாங்க. ஆனா மைனாரிட்டி பீப்புள் கிறிஸ்துவ மக்கள் வந்து விஜயை நோக்கி படையெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதுனாலையும் விசிகா நபர்கள் பெரிய அளவுல வந்து விஜயை நோக்கி போவாங்க அப்படிங்கிறதுனாலையும் விஜயோட ஓட் பேங்கிங் அதிகமாகும், அது திமுகவிலிருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அத மாதிரி தான் கள நிலவரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல கூடுதலா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியில போறாங்க, விஜய் கிட்ட போறாங்க அப்படின்னு ஒரு டாக் இருந்துட்டு இருந்தது இல்ல. ஸோ அந்த டைம்ல கடைசியா என்னென்னமோ சொல்லப்பட்டு கடைசியா காங்கிரஸ் அதே குட்டைக்குள்ள நின்றுட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல காங்கிரஸ்குள்ள 2 விதமான பிளவு அப்படிங்கிறது இருந்தது. ஒரு தரப்பு வந்து அதாவது திமுகவால ஆதாயம் அடைஞ்ச திமுக வந்தா சம்பாதிக்கலாம், நம்ம திமுக கூட இருந்தா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு குரூப் வந்து திமுக கூட போகணும் அப்படின்னு உறுதியா இருந்தாங்க. இன்னொரு தரப்பு நானும் ரொம்ப நாளா காங்கிரஸ்ல தான் இருக்கேன், என்னால சம்பாதிக்க முடியல, என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் ஏதாவது புதுசா பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஒரு புது கட்சிக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு முயற்சியை எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாம தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போகலாம், தமிழக வெற்றி கழகம் நமக்கு சரியான இடமா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. பட் எங்கதான் இருந்தாலும் பணம் சம்பாதிச்சிருக்கவங்க அதிகாரத்துல இருக்கவங்க சொன்னாதானே அந்த கட்சியில எடுபடும். ஸோ அப்படி இவங்க இந்த பணம் வச்சிருக்க இந்த குரூப் வந்து திட்டமிட்டு திரும்ப திமுகக்குள்ளேயே போயிட்டாங்க. இவங்க போயிட்டாங்க சரி, ஆனா காங்கிரஸ்குள்ளேயே இருந்து எங்களுக்கு டிவிக்கே தான் வேணும் அப்படின்னு சொன்ன ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் காங்கிரஸ்குள்ள இருந்த அந்த குரூப் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, காங்கிரஸ் சரி அவங்க நம்ம தலைமை முடிவு எடுத்துருச்சு, ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரியே போவோம், அவங்க சொல்ற இடத்தையே வேலை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்களா? அவங்க மைண்டுக்குள்ளேயே ஒரு எண்ணம் இருக்கும்ல, நாம இவ்வளவு முயற்சி பண்ணோம், இவ்வளவு காலம் திமுக கூட தான் இருந்தோம், ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியல, திரும்ப இவங்க கூட இந்த குரூப் போய் கூட்டணி வைக்கிது அப்படிங்கிறப்போ நாம ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்போம், நாம மாறி பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இல்ல. இது போக மதிமுக அப்படிங்கிற கட்சி இந்த தேர்தலோட இல்லாம போயிடுச்சு. அதுல இருந்த தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன ஒரு ஆப்ஷன் எடுப்பாங்க, மதிமுகவில் இருந்தவங்க அதிமுகவுக்கு போடுவாங்களான்னா போட மாட்டாங்க, ஆனா மதிமுகவுக்கு போடுறதுக்கு பதிலாக விஜய்க்கு போடலாம் அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. சோ இப்படி கூட்டணி விஷயத்துல பாக்குறப்பவும் திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுகள் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா திமுக அவங்களுடைய ஒரிஜினல் அந்த ஓட் பேங்கிங் இருக்குல்ல ஒரு 25%, அதுல வந்து சாலிடா நின்றுவாங்க. பட் அதை தாண்டி கூட்டணி கட்சிகளால என்ன பெனிஃபிட் வந்து நிக்க போகுது அப்படின்னா அதிகபட்சம் 1%, 2%, 3% தான் வந்து நிற்கும். ஸோ அப்படி கூட்டணி கட்சிகள் இவங்க ஓட் பேங்கிங் எல்லாம் வச்சு இவங்களால ஒரு 30% தான் எடுக்க முடியுது அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 70 சீட்ல இருந்து 80 சீட்டு தான் திமுகவால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி. ஸோ இங்க
திமுக தானா கீழே போக அதிமுக மேல வருவாங்க. அதே மாதிரி விஜய்க்கும் ஓட் பேங்கிங் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ தேர்தலை ஒட்டி வர வர திமுக போட்ட திட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. பட் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 15 நாளுக்குள்ள என்ன கிமிக்ஸ் வேலைலாம் காமிக்கிறாங்க, எந்தெந்த கட்சி மக்களை நோக்கி எப்படி போறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 10 நாள் 15 நாளுக்குள்ள களம் மாறுமா அப்படின்னா மாறும். இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல நடந்திருக்கு. பட் இந்த தேர்தலில் அது எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பொறுத்து வந்து பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.